கை வேறு வலிக்குது. ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபேமிலி சமையல். என்னடா கையில் ஒரு கடாயும் ஒரு இதுவும் வச்சுட்டுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவான் கேசரி சேமியா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு புட்டிக்க போகிறோம். போடுற அது மட்டும் போடும் வச்சுக்கிறோம். அடுப்பு கடாய் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இன்னும் தண்ணி வேணும் நம்மளுக்கு. முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரவையை கொட்டிக்கலாம். எண்ணெயில் வறுத்த முந்திரி திராட்சை கேசரிக்கு ரவை வறுக்கிறோம். ரவையை தாமல் தட்டில் கொட்டுகிறோம். தண்ணி கொதிக்கணும். கேசரி பவுடர். கேசரி கெட்டியாகிறதுக்கு தேங்காய் எண்ணெயை ரவையில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயை ரவையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் கெட்டியாக இது அப்போதான் பிதிரியாகும். பிதிரியாக வரும், கெட்டி ஆகாது. ரவை கெட்டி ஆகாது. நம்ம தண்ணியில் போடும்போது கெட்டி ஆகாது, உண்டு பிடிக்காது. இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி காஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையை சேர்த்துடலாம். பால் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த சேமியா, அதனால் மறுபடியும் வறுக்க தேவையில்லை. நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. பால் சுவையாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா சுவை ஜாஸ்தியாக இருக்கும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலருகிறோம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா சேர்த்துட்டோம். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அது நெய் ஊற்றாது. அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன் தேங்காய் எண்ணெய்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய். இது செக்கில் ஆட்டினது. இன்னொன்று வந்து இது வந்து தெகிட்டாது. நெய் ஜாஸ்தி ஊற்றிங்கன்னா தெகிட்டும், யாராலும் சாப்பிட முடியாது. ஆனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அடி பிடிக்காது. இன்னொன்று ப்ளஸ் வந்து தெகிட்டாது. நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லா சேர்த்துட்டனால நெய் வந்து மணத்துக்கு ஊற்றிக்கலாம். 4 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றினாவே போதும். மணத்துக்காக ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாக இருக்கும். ஏலக்காய். இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வறுத்த முந்திரி திராட்சை. முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்தது நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே செடியை காமிச்சிடு. அழகாக காட்டு. சரி, கொய்யாக்காய் தொழில் செக். சுவையான கேசரி ரெடி. என்ன கையில் வெறுந்தட்டை வச்சுட்ருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம வந்து செஞ்சால் மட்டும் போதாது, இது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். மங்களகரமாக எல்லோவில் இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ தெகிட்டாமல் இருக்குது. நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கனால இது நல்லா தெகிட்டவே இல்லை. சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. வீட்டுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இவங்களுக்கும் கொடுத்து பார்க்கலாம். இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லணும்னு பார்க்கலாம். இந்த பசுமையான இடத்துல இந்த அழகான கிளைமேட்டுக்கு இந்த சுவையான ஸ்வீட்டான இந்த கேசரி வேற லெவல் அற்புதமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டு பால் ஊற்றி அதில் தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் மனமாக இருக்குது. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ கைஸ். பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.